வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஐடி வேலை கேர்ள்ஸுக்கு சேஃப்டியா இல்லையா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எனக்கு டோட்டலாக 14+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி இண்டஸ்ட்ரி ஆஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இப்போ நான் அக்சென்ச்சரில் 9 இயர்ஸும் சிட்டி கார்ப்பில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் 4+ இயர்ஸாக. நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே முழுக்க என்னோடய அனுபவத்திலிருந்து தான் நான் சொல்கிறேன். ஒரு சில நிகழ்வுகளை ரியல் டைம் இன்சிடென்ட்ஸை நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நீங்களே டிசைட் பண்ணிக்குவீங்க, ஐடி ஒர்க்கு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஒர்க்கு கேர்ள்ஸுக்கு சேஃபாக இல்லையா அப்படிங்கிறது. ஒவ்வொரு வருஷமுமே ஒரு ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவாங்கங்க. அது என்னென்னா ஆன்லைன் ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்கை ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அதுதான் ரூல்ஸு. அதுவும் முக்கியமாக அந்த ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணலைன்னா டைரெக்டாக பெர்ஃபார்மன்ஸ் இம்பேக்ட், அதாவது நமக்கு சேலரி ஹைக் கொடுப்பாங்க இல்லையா, அதில் அது அடி வாங்கும். இந்த ட்ரைனிங்கில் ஒழுங்காக அவங்க சொல்கிற டைமுக்குள்ளே பண்ணியிருக்கணும். ஆன்லைன் ட்ரைனிங் தான். இந்த ட்ரைனிங்கில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நிறைய சினாரியோஸ் கொடுத்துருப்பாங்க. எதெல்லாம் தப்பு, எதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சினாரியோவே கொடுத்துருப்பாங்க. இப்போது ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களுக்கு அதாவது கூட ஒர்க் பண்ணுறவங்க மூலமாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம், அப்படிலாம் வந்தால் நம்ம என்ன பண்ணணும், எப்படி புகார் கொடுக்கணும், எப்படி க்ரீவியன்ஸ் ரைஸ் பண்ணணும், எதெல்லாம் ஹராஸ்மெண்ட், எதெல்லாம் தொந்தரவுன்னு சொல்லி கன்சிடர் பண்ணணும். பின்ன ஒருத்தங்க மனம் வருத்தப்படுற மாதிரி கலாய்ச்சா, அதாவது நம்ம அப்பியரன்ஸை பார்த்து கலாய்க்கிறது, நம்ம லாங்குவேஜை பார்த்து கலாய்க்கிறது, நம்ம பேசுகிற விதத்தை பார்த்து கலாய்க்கிறது, டீஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறது, இதெல்லாமே இந்த ஹராஸ்மெண்ட்டில் வந்துருங்க. அப்படி பண்ணுனா கூட நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். இது ஜஸ்ட்டு இப்போ நான் ஜாயின் பண்ணுற ஒரு கம்பெனியில் அப்படின்னா, அந்த ஒரு வருஷம் மட்டும் அந்த ட்ரைனிங் இருக்காது. ஒவ்வொரு வருஷமுமே அந்த ட்ரைனிங் இருக்கும். ஒவ்வொரு வருஷமுமே அதை நமக்கு ஞாபகப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு சில மேண்டட்ரி ட்ரைனிங்ஸ்லாம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம ஐடி கம்பெனினாவே உங்களுக்கு தெரியும், 10 ஃப்ளோர்ஸ் இருக்கும், 12 ஃப்ளோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபயர் சேஃப்டி ட்ரைனிங் அதுவுமே இருக்கும். ஃபயர் சேஃப்டி ட்ரைனிங்ஸ்னால் தீ பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, நிலநடுக்கம் வந்தால் என்ன பண்ணுறது, எப்படி தப்பிக்கிறது, புகையாக இருக்கும்போது என்ன பண்ணுறது, கீழே அதாவது ரொம்ப புகையாக இருக்குது அப்படின்னா அதில் கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம சேருக்கடியில் அதாவது படுத்துக்கிட்டு ஊர்ந்து தான் வரணும். தண்ணியை ஒரு கர்ச்சீஃபே இருக்குன்னா அதில் தண்ணியோ இல்லை தண்ணி நம்மக்கிட்ட இருக்காது இல்லையா, தீப்பிடிச்சி எரியும்போது என்ன இருக்கும், அட்லீஸ்ட் எச்சையாவது துப்பி அதை மூக்கில் வச்சுட்டு வரணும். ஏன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போய் நமக்கு மூச்சுத்திணறல் வராமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி சேஃப்டி டிப்ஸ் எல்லாமே அந்த ட்ரைனிங்கில் இருக்கும். பின்ன 6 months ஒன்ஸ் ஃபயர் சேஃப்டி அது எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டக்டே பண்ணுவாங்க. திடீர்னு அலாரம் அடிக்கும், நமக்கு தெரியாது அது உண்மையான அலாரமா இல்லை இது மாதிரி ட்ரைனிங்காக கண்டக்ட் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஒரு ஃப்ளோருக்குமே ஒரு வாலண்டியரை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி ஃபயர் ட்ரில் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு ஹோல் பில்டிங்கே ஃபயர் அலாரம் அடிக்குங்க. ஸோ திடீர்னு அலாரம் அடிக்கணும், எல்லாம் ஓடணும். யாருமே லிஃப்ட் வழியாக போகக்கூடாது, எல்லாருமே ஸ்டெப்ஸ் வழியாக கீழே போய், பில்டிங் இல்லாமல் ஒரு சில ஏரியா கொடுத்துருப்பாங்க. அந்த ரூல்ஸ் படி தான் பில்டிங்கே கட்டியிருப்பாங்க. பில்டிங் ஒரு இடத்துல இருக்குன்னா நிறைய வெட்ட வெளி இருக்கணும், அங்கே போய் சேஃபான இடத்துல நிற்கணும். ஏன்னா நிலநடுக்கம் எல்லாம் விழுந்துச்சுன்னா நம்ம மேலே படாத மாதிரி அங்கே சேஃப்டி ஜோன் ஏரியானே சொல்லி வச்சுருப்பாங்க போர்டு. ஸோ அங்கே போய் நிற்கணும். இந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே எல்லா ட்ரைனிங்ஸுமே இயர்லி கொடுப்பாங்கங்க. அதுவும் ஃபயர் ட்ரில்லாம் அதுக்குன்னு ஒரு டீம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லி மறுபடியும் சொல்லி எப்படி தீயை அணைக்கணும், எப்படி யாராவது ஒருத்தங்க மயங்கி விழுந்துட்டு எப்படி தூக்கிட்டு வரணும், அது வரைக்கும் எல்லாமே சொல்லுவாங்க. சரி, நம்ம டாபிக்குள்ளே வருவோம். இப்படி ஹராஸ்மெண்ட், ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் எவ்ரி இயர் எல்லோரும் அட்டன் பண்ணியே ஆகணும்.
நிறத்தை வச்சு கேலி பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிறதையும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி. சரி, இப்போ ரியல் டைம் இன்சிடெண்ட்டு வரேன். சரி, நான் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணேன் ஆக்சென்ச்சரில். எனக்கு ஒரு டீம் லீடர் இருப்பார் இல்லைங்களா, அந்த டீம் லீடருக்கு கீழே நான், இன்னும் 2 பொண்ணுங்க. அதில் ஒருத்தங்க சீனியரு, ஒரு 2 இயர்ஸ் சீனியரு, அதுக்கப்புறம் 2 பசங்க இருந்தோம். என்னோடய டீம் லீடர் அவர் கேஷுவலாக பேசிகிட்டு இருப்பார் எப்போவுமே. எங்களுது வந்து ஒரு 90 மெம்பர்ஸ், ஒரு 90-100 பேர் இருக்கிற பெரிய ப்ராஜெக்ட்டு. அப்போ தான் அது வந்து புது ப்ராஜெக்ட்டு. அந்த ப்ராஜெக்டே அக்சென்ச்சருக்கு அப்போ தான் வருது. ஸோ எல்லாமே புதுசாக பில்ட் பண்ணுறாங்க. எல்லா ட்ரைனிங்ஸு அது இதுன்னு சொல்லி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்னாச்சு, என் கூட இருக்க என் ஃப்ரெண்டு, அவங்க சீனியர்னு சொன்னேன் இல்லையா, அவங்க ஒரு கன்சர்ன் ரைஸ் பண்ணுறாங்க. டீம் லீடு என்கிட்ட தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா, இது புது ப்ராஜெக்டில் கேடி நம்ம இங்கே வாங்க முடியாது. கேடிங்கிறது என்னென்னா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க ஐடியில். நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்னால் ஒன்றும் இல்லை, அந்த என்ன வேலை செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லித்தர்றது. இப்போ சிஸ்டம் எப்படி அப்படிங்கிறத சொல்லித்தர்றது. அதாவது என்னென்னா, இப்போது ஒரு வீடே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி கட்டி வச்சுருக்காங்க, அங்கே ஒயரிங் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டை எந்த இடத்துல எந்த ஒயர் போகுது, எந்த லைன் போகுது, எது எர்த்து ஒயர் போகுது அப்படிங்கிறத, அந்த ஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்சர் வந்து இவங்க வந்து சொல்லி தந்தால் தான் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா இது புதுசாக பில்ட் பண்ணல, ஆனால் புதுசாக இந்த ப்ராஜெக்ட் நமக்கு வருது அப்படிங்கிறப்போ அதோட ஆர்கிடெக்சரை அவங்க சொல்லி தருவாங்க. அதுக்கு பேர் கேடி. ஸோ அந்த சொல்லி தருவாங்களா, அந்த ட்ரைனிங்க்கு நம்ம இங்கே இந்தியாவிலேருந்து எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க யூஎஸில் இருக்காங்க. அந்த டைமுக்கு யூஎஸ் அந்த எம்ப்ளாயீஸ்கிட்ட இருந்து நம்ம நாலேஜ் வாங்கணும். அதுக்காக ஒரு 3 மந்த்ஸ் யூஎஸ்க்கு ஒவ்வொரு டீம்லேருந்துமே அனுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு இந்த அக்கா போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அந்த அக்கா கூட என்னோடய லீடும் போக வேண்டியதாக இருந்துச்சு. அவர் ஒரு 10 அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணுறாரு, இந்த அக்கா தனியாக ஒரு 5-6 அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொரு டீம்லேருந்துமே போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏதோ தப்பாக சொல்லியிருக்காரு. நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணுவீங்க, இப்போது உங்கள் வீட்லலாம் என்ன சொல்லுவீங்க, யாரோட தங்கியிருந்தீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, இந்த மாதிரி ஏதோ பேசியிருக்காரு. அவங்களுக்கு ஹர்ட் ஆகிருக்கு. அப்புறம் அதை வந்து சொல்லிவிட்டு அவங்க க்ரீவியன்ஸ் ரைஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஹச்ஆருக்கு. இங்கே க்ரீவியன்ஸ் ரைஸ் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, புகார்னால் நமக்குன்னு ஒரு யூஆர்எல் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்குமே யூஆர்எல் தான் இருக்கும், இங்கே வெப்சைட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டாங்க. டிக்கெட்னால் என்னென்னா, அதுக்குள்ளே போய் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி நியூ ரிக்வெஸ்ட்டுன்னு கொடுத்து அவங்களுக்கு என்ன கன்சர்னோ அதை போட்டு, யார் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்களோ அதையும் போட்டு ஹெச்ஆருக்கு சப்மிட்னு சொல்லி ஒரு கிளிக் பண்ணிட்டா, அதுக்குன்னு சொல்லி ஒரு யூனிக் நம்பரோட கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிரும். அதன் பின்னாடி என்னென்னா, மேனேஜரு, ஹெச்ஆரு, அப்புறம் இங்கே தனியாக கம்பெனிக்குன்னே லாயர் அண்ட் டீம், அதுக்கு பேர் லீகல் டீம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கம்பெனிக்குன்னே வந்து ஒரு தனி லீகல் டீம் இருக்கும். அவங்க இந்த கம்பெனி ரிலேட்டடாக வர்ற கேசஸ்ஸு, ப்ராப்ளம்ஸு அதையெல்லாம் வந்து சால்வ் பண்ணுவாங்க. அவங்க லாயர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்கள கூப்பிட்டு கேட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு. இந்த அக்காட்ட எந்த ப்ரூஃப்மே கிடையாது. அவர் ஒரு மாதிரி கேட்டிருப்பார் போல இருக்குது. ஸோ எந்த ப்ரூஃபும் கிடையாது. பட் இவங்க வாயில் சொல்கிறது தான். ஆனால் வந்து இப்போ என்னோடய டீம் லீடு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பர்சன் ஃபார் த ப்ராஜெக்ட். கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸோட கேடி வாங்கிறதுக்காக தான் வந்து வெளிநாடு அமெரிக்கா போக வேண்டியதாக இருந்துச்சு. நாங்களும் யோசித்தோம், இவரை எப்படி தூக்குவாங்க, ஏன்னா இவரை தூக்குனா வந்து ப்ராஜெக்ட்டுக்கே பாதிப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். இந்த அக்காவுக்கும் வந்து ப்ரூஃப் எதுவுமே இல்லை. ஆனால் வந்து இவங்கள கூப்பிட்டு விசாரிச்சுட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு டைமு ஹச்ஆர் ஒரு டைம் விசாரிச்சுட்டு இவங்கள தனியாக கூப்பிட்டு விசாரித்தாங்க. அதாவது என்ன நடந்துச்சுங்கிறத திருப்பி சொல்ல வேண்டியது இருக்கும் அவங்கக்கிட்ட டீட்டெயிலாக. அப்புறம் அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இவங்க வந்து பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். என்னோடய லீடுமே வந்து என்னென்னா, அவர் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தான் இருந்தார், என்னை எப்படி தூக்குவாங்க அந்த மாதிரி. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு, இப்படிலாம் பேக்ரவுண்டில் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன்ல, ஒரு 100 பேர் இருக்கிற ப்ராஜெக்ட்டு, அதில் நிறையா டீம்ஸ் இருந்தாங்க. எங்கள் டீமில் 5 பேர், என் டீம் லீடுக்கு கீழே.
ஸோ இம்மீடியட்டாக இந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்த உடனே இம்மீடியட்டாக எல்லா கேர்ள்ஸையும், ப்ராஜெக்டில் இருக்க எல்லா கேர்ள்ஸையும் ஒரு லேடி மேனேஜர் மீட்டிங் ரூமில் வச்சு விசாரிக்கிறாங்க. எல்லோரும் என்னென்னமோ சொல்கிறாங்க, இவன் இப்படி பேசுனா அப்படி பேசுனான்னு ஒரு 2-3 பேர்த்து மேலே கம்ப்ளைண்ட்டு. அதில் மோஸ்ட்லி என்னோடய லீடு மேலே தான் நிறையா கம்ப்ளைண்ட்டு. எனக்கே ரொம்ப கஷ்டமாகவும் ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு. நான் பொதுவாக எப்படிப்பட்ட பர்சன்னா எதையுமே கண்டுக்க மாட்டேன். இவர் என்கிட்டையுமே சொல்லியிருக்காரு, நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிட்டதில்ல, நான் கண்டுக்கிட்டதும் இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தர்ட்டையும் போய் இப்படி டீஸ் பண்ணுற மாதிரிலாம் பேசியிருப்பார் போல இருக்குது. நிறையா கேர்ள்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களே கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. இவங்கக்கிட்ட போய் திருப்பி நான் நடந்ததை சொல்கிறதுக்கே எனக்கே சங்கடமாக இருக்குது, எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. நாங்களுமே நினச்சோம் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா என்னுடைய டீம் லீடு ரொம்ப கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸை ஹேண்டில் பண்ணி அதுக்கான கேட்டி தான் வாங்க போகிறதா இருந்துச்சு. ப்ராஜெக்ட்டுக்கு நல்லா இம்பேக்ட் ஆகும். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம், அவரை ஃபயர் பண்ணிட்டாங்கங்க. இந்த ப்ராப்ளம்னால் அவரை வேலையை விட்டே தூக்கிட்டாங்க. ஸோ இது நான் பார்த்த முதல் இன்சிடெண்ட்டு. ஹராஸ்மெண்ட்டு. என் கூட இருக்கிறவங்க கிரீவியன்ஸ் ரைஸ் பண்ணி ஒருத்தங்களை வேலையை விட்டு அதுக்கான ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. 2வது எனக்கு நடந்தது. இப்போ நான் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணியிருக்கேன் அந்த கம்பெனியில். இப்போ நான் சொன்னேன் தெரியுங்களா, கேட்டி வாங்க போவாங்க வெளிநாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வெளிநாட்டில் கேட்டி வாங்கிட்டு ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் திரும்பி வந்துடுவாங்க ஆஃபீஸ்க்கு. அப்படி வந்த ஒருத்தர் எனக்கு பிங் பண்ணார் மெசேஜர் டீம்ஸில். இப்போது நமக்கு ஃபேஸ்புக்லாம் ஒரு மெசேஜர்னு ஒன்று இருக்கும், மெசேஜ் அனுப்புறதுக்காக. அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்குமே எம்ப்ளாயீஸ் அவங்களுக்குள்ள மெசேஜ் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு கம்யூனிகேட்டர் வச்சுருப்பாங்க. இப்போ டீம்ஸோ முதல்ல ஸ்கைப்பு இந்த மாதிரி, அதாவது இன்டர்னலாக நம்ம கம்பெனிக்குள்ளே இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணிக்கிறது எல்லா ஆஃபீஸ் ஒர்க்குக்காக அதுக்காக வச்சுருப்பாங்க. அதில் அவர் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு. நீ உன் பேர் என்னம்மா, எந்த ஊர், எந்த காலேஜில் படித்த, அது இதுன்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம என்ன நினைப்போம், நம்ம கூட சேம் ப்ராஜெக்டில் இருக்கார், டிஃப்ரெண்ட் டீம். ஆனால் அவர் ஏதோ கேட்குறாரு, நானும் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன். பதில் சொல்லி முடிச்சுட்டு விட்டாச்சு. அப்புறம் ஒரு நாள் எனக்கு ஒரு மெயில் வருது. அந்த எம்டி மெயில் வருது. ப்ளீஸ் see the attachment அப்படின்னு போட்டு அந்த மெயிலுக்குள்ளே போய் பார்த்தா ஒரு நோட் பேட் அட்டாச்மெண்ட்டு. அதை நீக்கி பார்த்தா ஐ லவ் யூ அப்படின்னு எழுதியிருக்கு. அப்புறம் நான் இதுக்கு என்னென்ன பதில் சொல்கிறது, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதோடு முடிஞ்சு. அவரையும் பிளாக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். டீம்ஸில் அவரை பிளாக் பண்ணியாச்சு. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி போட்டு பிளாக் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் முடிஞ்சிச்சுங்க. நான் பாட்டுக்கு என்னோடய வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இப்போது யூஸ்வலி இப்போ வெளிநாட்டிலேருந்து வராங்க இல்லையா, அவங்க ஒரு 100 பேர் டீமில் இருக்காங்க, ப்ராஜெக்டில் இருக்காங்க. சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. இல்லை ஒரு சிலர் ஃபெஸ்டிவலுக்கு போயிருப்பாங்க ஊருக்கு, ஸ்வீட்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒருத்தங்களுக்கு கல்யாண நாள் இருக்கலாம், பர்த்டே இருக்கலாம். இந்த மாதிரி அக்கேஷன்ஸ்க்கான ஸ்வீட்ஸை எல்லோரும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு மெயில் போடுவாங்க ஹோல் ப்ராஜெக்ட்டுக்குமே. ஸ்வீட்ஸ் அட் மை டெஸ்க், ப்ளீஸ் ஹெல்ப் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி மெயில் போடுவாங்க. எல்லோரும் போய் அங்கே ஸ்வீட்ஸ் எடுத்துப்போம். இப்படி எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு, ஸ்வீட்ஸ் அட் மை டெஸ்க் ஃபார் மை செகண்ட் பேபி அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா எனக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி ஐ லவ் யூன்னு ஒருத்தன் அனுப்புனா பார்த்தீங்களா, அவன் தான். எனக்கு வந்துச்சு கோவம். டீமில் இருந்த ஒரு அண்ணாட்ட, பாருங்கன்னா இவன் இப்படி மெயில் அனுப்பியிருக்கேன் எனக்கு. இப்போ செகண்ட் பேபிக்கு ஸ்வீட் எடுத்துக்கன்னு சொல்லி மெயில் அனுப்பி வச்சுருக்கான். அப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி இவன் என்ன ஒரு இன்டென்ஷனில் எனக்கு ஐ லவ் யூன்னு சொல்லி மெயில் அனுப்பியிருப்பான். இவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. செகண்ட் டெலிவரிக்காக ஒய்ஃப் ஊருக்கு போயிருக்காங்க. அந்த கேப்பில் இவன் எந்த இன்டென்ஷனில் எனக்கு மெயில் அனுப்பியிருப்பான் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன்னு, சரி கிரீவியன்ஸ் ரைஸ் பண்ணிடுவோம், நமக்கு மனசு கஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அதே மாதிரி மேனேஜர்கிட்ட சொல்லிவிட்டு, ஆக்சுவலி மேனேஜர்கிட்டையே சொல்ல தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு போய் ரைஸ் பண்ணலாம். மேனேஜர்கிட்ட போய் சொல்லிவிட்டு அவரும் சரின்ட்டார். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி நியூ ரிக்வெஸ்ட் போட்டு இந்த மெயிலை அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணிட்டேன். என்னை என்கொயரிக்கு கூட கூப்பிடலாங்க. ஏன்னா எங்கிட்ட ப்ரூஃப் இருந்துச்சு, மெயில் ப்ரூஃப். தலைவர் தான் தெளிவாக மெயில் ப்ரூஃப் எடுத்து எனக்கு அனுப்பி வச்சுருந்தாரு.
நான் வந்து அதை அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ண உடனே அவர் ஃபயர் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த கேஸில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் ஏற்கனவே லோ ரேட்டிங் வாங்கியிருந்தார். அதாவது எங்கள் இதில் 1 2 3 4 A +B C அப்படின்லாம் வச்சுருப்பாங்க ரேட்டிங். கடைசி ரேட்டிங் வாங்கியிருக்காரு. கடைசி ரேட்டிங் வாங்கினவங்கள PIP பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் அசைன் பண்ணி கடைசியாக அவங்கள தூக்கிடுவாங்க நல்லா பண்ணலை அப்படின்னா. ஸோ அந்த கேட்டகரியில் அதாவது ரேட்டிங்கும் கம்மியாக இருந்து கிரீவியன்ஸும் ரைஸ் ஆன உடனே அவரை உடனே ஃபயர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் அந்த ஆள் காலு மெசேஜ்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு அப்போலாம். அப்புறம் மறுபடியும் நான் பிளாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நைட்டு நான் வீட்டுக்கு கிளம்பும் போதெல்லாம் கொஞ்சம் நேரமாகவே கிளம்பிடுவேன். யூஸ்வலி என்னென்னா ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு ஒரே வேலையை 2 பேர் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தர் அதே வேலையை செய்வார், இந்தியாவிலேருந்து ஒருத்தங்க அதே வேலையை செய்வோம். இப்போ என்னோடய நைட் டைமில் ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருப்பார், அவரோட நைட் டைமில் நான் வேலை செஞ்சிட்ருப்பேன். அப்படி தான் சிஸ்டம் இருக்கும். இப்போது நமக்கு ஒர்க் தருவாங்க தெரியுமா, ஒர்க் நமக்கு எந்தெந்த வேலைகளை முடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க தெரியுமா. யூஸ்வலி நைட்டு தான் ஷெட்யூல் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா அவங்க US டைமில் இருக்கனால நைட்டு தான் 6:30 7:30 அப்படி ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து அவங்கக்கிட்ட கன்சென்ட் ரைஸ் பண்ணி என்னால் நைட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, ஆனால் நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு வர சொன்னாலும் 7 மணி 8 மணி எத்தனை மணிக்கு வர சொன்னாலும் நான் வந்து காலையில் வந்து உங்களோட கால் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கன்சென்ட் ரைஸ் பண்ணி நான் என்னோடய கால்ஸ் எல்லாமே ஆன்ஷோர் கால்ஸ் எல்லாமே நான் காலையில் ஷெட்யூல் பண்ணி வச்சுப்பேன். ஆனால் பெங்களூரில் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் காலே நைட்டு 8 மணிக்கு தான் வைப்பாங்க. பட் இப்போ வந்து லேப்டாப் இருக்குது. அந்த கொரோனாவுக்கு முன்னாடி எல்லாம் லேப்டாப் இல்லாதனால நம்ம கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு போய் தான் கால்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ நான் இப்படி பண்ணிகிட்ருந்தேன். இப்போலாம் நைட் டைம் கால்ஸ் வந்தாலும் நம்ம தான் லேப்டாப் இருக்கே வீட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கொரோனா டைமில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா 2 டேஸ் ஆஃபீஸ் மேண்டேட்டாக வரணும், 3 டேஸ் ஆஃபீஸ் மேண்டேட்டாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, எல்லோரும் வந்துட்டு இருந்தோம். இப்போ நான் ஒரு சிலர் யூஸ்வலி ஐடியில் எப்படின்னா அசைன் பண்ணியிருக்கிற ஒர்க்கை முடிக்கணும் கண்டிப்பாக. இப்போ நம்ம டெடிகேஷனோடு இருக்கணும். அதாவது நம்ம ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். அந்த வேலை முடிகிற வரைக்கும் நம்ம பொறுப்பு எடுத்துக்கணும். அதை கரெக்டாக முடிச்சிடணும். சப்போஸ் முடிக்க முடியலனா முன்னாடியே சொல்லிடணும். என்ன சேலஞ்சஸ் இருக்குது, அங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குது, எதனால் உன்னால் முடிக்க முடியல, இந்த ப்ராப்ளம் இருக்கனால என்னால் இந்த வேலையை இந்த டைமில் முடிக்க முடியாமல் போனாலும் போகலாம் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிடணும். அதுக்கான அனாலிசிஸ், இந்த வேலையை முடிக்க முடியுமா முடிக்க முடியாதா, என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத முன்னாடியே அனலைஸ் பண்ணி முன்னாடியே சொல்லிடணும். பொதுவாக அதுதான். ஆஃபீஸ் வர டைமிங் போகிற டைமிங்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. வேலையை முடிக்கிறாங்களா, ஓனர்ஷிப் எடுக்கிறாங்களா, டெடிகேஷனோடு இருக்காங்களா, இதை தான் பெரும்பாலும் பார்ப்பாங்கங்க. இப்போது இப்படி வீக்லி 2 டேஸ் இப்படி வரணும், ஆஃபீஸ் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா 12 மணிக்கு தான் வருவாங்க. அப்புறமா வந்த உடனே லஞ்ச் போவாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் 6 7 மணிக்கு கிளம்புவாங்க. ஒரு சிலர் நைட்டு 12 மணிக்கு கூட கிளம்புவாங்க. இப்போ நான் வந்து காலையில் 9 10 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 4 இல்லை 5 அதுக்கு அந்த மாதிரி கிளம்பிட்டு மறுபடியும் வீட்டில் போய் லேப்டாப் தான் இருக்கே வீட்டில் போய் கனெக்ட் பண்ணிப்போம். இப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னாச்சு, லஞ்ச் முடிச்சுட்டு வந்தேன். ஏதோ ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சுது. லஞ்சை முடிச்சுட்டு வீட்லேயே சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு வர்றதே வந்து 1 மணி 1:30 அப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சாயந்தரம் 6 7க்கு கிளம்பிட்டேன். அப்புறம் என்னாச்சு, அது எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. யாருடா இந்த லஞ்ச் பேக்கை வேறு தூக்கிட்டு வர்றது, பேசாமல் நம்மளுக்கு ஆஃபீஸ் 2 டேஸ் வர சொல்கிறாங்களா, நம்ம 1 மணிக்கு போயிட்டு நம்ம 6 7 மணிக்கு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனாங்க. என் மேனேஜருக்கு இது தெரியும், அவருக்கு எந்த கன்சர்னும் இல்லை. என் டீமில் ஒர்க் பண்ணுவாங்களே, என் டீமில் ஒரே ஒருத்தர் தான் இங்கே இருக்கார். மீதி பேர் எல்லாமே போலாந்து, UK அப்படி இருக்காங்க, பெங்களூர் அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். என் டீமில் இருக்கிறவங்களுக்கு எந்த கன்சர்னும் இல்லை.
பக்கத்து டீமில் இருக்கிறவங்கனால தாங்கிக்கவே முடியலங்க. என்னைய வந்து ரொம்ப டீஸ் பண்ணுறது. இப்போ எல்லோரும் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க 1 மணிக்கு லஞ்ச் போவாங்களா, நான் வந்து 1:15க்கு போய் ஆஃபீஸில் உட்காந்துருப்பேன். அப்புறம் திரும்பி 2, 2:30க்கெல்லாம் இவங்க வருவாங்க லஞ்ச் முடிச்சுட்டு. அப்போ என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கு முன்னாடி கத்துறது. எப்போ நீங்கள் வந்தீங்க, எப்போ நீங்கள் வந்தீங்க, இப்போ தான் வந்தீங்களா, அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து 8 மணி நேரம் இருந்துட்டு போவீங்களா, 8 மணி நேரம் இருந்துட்டு 8 மணிக்கு போவீங்களா, 8 மணி நேரம் எத்தனை மணிக்கு போவீங்க நீங்கள், உங்களுடைய மேனேஜர் ஒன்றுமே சொல்கிறது இல்லையா, நீங்கள் பெர்மிஷன் வாங்கியிருக்கீங்களா, உங்கள் மேனேஜருக்கு தெரியுமா நீங்கள் இப்படி வந்துட்டுருக்குறதுன்னு, யார் உங்கள் ரிப்போர்ட்டிங் மேனேஜர், இப்படி கேட்குறது. சரி ஒரு நாளுன்னா பரவாயில்ல, ஒவ்வொரு நாளுமே இப்படி கேட்டு எனக்கு ஒரு நாள் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுங்க. எல்லோரும் முன்னாடி வந்து ரொம்ப ஒரு மாதிரி கேட்கும்போது எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க நம்மளை, ஓ லேட்டாக வராங்க இவங்க, லேட்டாக வராங்கன்ட்டு. அது வந்து என்னோடய மேனேஜர் என்னை கேட்டால் ஓகே, என் மேலே கூட தப்பு இருக்கலான்னு வைங்களேன், நான் லேட்டாக மதியம் வந்துட்டு இது போகிறேன். ஆனால் நான் ஒர்க்கில் வந்து வீட்டில் 9 வந்து நான் லேப்டாப் வச்சு கனெக்ட் பண்ணிடுவேன். பட் வந்து ஆஃபீஸ் வர்றது லஞ்சுக்கு அப்புறம் வந்துட்டு இருந்தேன். பட் அப்படியே இருந்தாலும் அதை என்னை கொஸ்டின் கேட்குற ரைட்ஸ் வந்து என்னோடய மேனேஜர் தான் இருக்குது. இவங்க வந்து பக்கத்து டீமில் இருக்கிறவங்களே என்னை வந்து கொஸ்டின் கேட்கணுங்கிறது அவசியம் இல்லை. அது எல்லோரும் முன்னாடி வச்சு கொஸ்டின் கேட்குறது எனக்கு பிடிக்கல. ஒரு நாள் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு, எந்திரிச்சு கத்துறேன் நான், உங்களுக்கு என்ன வந்துச்சு இப்போது, உங்களுக்கு இப்போ என்ன இதனால், நான் இந்த டைமுக்கு தான் வர்றேன், என் மேனேஜருக்கும் தெரியும் நான் இந்த டைமுக்கு தான் வரேன்னு, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு கத்திட்டேன். என்னை அறியாமல் கத்திட்டேன். ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு சரி என்னையவே கன்வின்ஸ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்டையும் போய் சாரிங்க நான் தெரியாமல் கத்திட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வந்து உட்கார்றேன். இன்னொரு பையன் வந்து ஓட்டினான் பாருங்கள். என்ன, நீங்கள் வந்து 6 மணிக்கு தான் போவீங்களா, இல்லை அவங்கள 4 மணிக்கு கிளம்பிடுவாங்க, நாங்கள் கிளம்புனோன்னா உடனே கிளம்பிடுவீங்களா, இப்படி ஒவ்வொரு டைமும் டீஸ் பண்ணால் மறுபடியும் எந்திரிச்சு செமையாக கத்திட்டு எந்திரிச்சு நான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு என்னோடய டீமில் இருக்கார்ல மேனேஜர், அவருக்கு ஃபோன் பண்ணி பாருங்கள் இப்படிலாம் பேசிகிட்ருக்காங்க, என்னை கொஸ்டின் கேட்குறதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, இவங்க மேலே எனக்கு க்ரீவியன்ஸே ரைஸ் பண்ணிடுவான், அந்த அளவுக்கு எனக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு அழுகவே ஆரம்பிச்சிட்டேன் அவர்கிட்ட. அப்புறம் என்ன பண்ணோம், ஒரே மெசேஜ் தான் 2 பேர்த்துக்கும். இனிமேல் என் கூட பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அஃபிஷியலாக எந்த டாபிக் வேணாலும் என் கூட பேசுங்க, ஐ எம் ஃபைன் வித் இட். பட் பர்சனலாக எந்த ஒரு கான்வர்சேஷனையும் உங்கள் கூட வச்சுக்கிறதுக்கு நான் விரும்பலை. என் கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் எதையும் வந்து பேச வேண்டாம், அஃபிஷியலாக ஏதாவது பேசணுன்னா மட்டும் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேர்த்துக்கு ஒரு மெசேஜ். அப்புறம் என் டீமில் இருந்தாலும் அவரும் கூப்பிட்டு பேசியிருக்காரு, நீங்கள் எதுக்குங்க அவங்கக்கிட்ட கேட்குறீங்க, அவங்க அழுகிறாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதிலிருந்து அந்த 2 பசங்களும் என் கூட பேசுகிறதே இல்லைங்க. அப்புறம் நானும் பேசிக்கிறதில்ல, பார்த்துக்கிறதில்ல. ஏதாவது அஃபிஷியலாக வேணும்னா ப்ரொஃபஷ்னலாக மெசேஜ் அனுப்புவேன், இது என்ன ஏதாவது கொஸ்டின் வேணும்னா கேட்டுப்பேனே தவிர ஒரு ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது கிடையாது. இந்த இடத்துல நான் க்ரீவியன்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு தான் பாதிப்பு. தேவையில்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து என்னைய எல்லாத்து முன்னாடியும் வந்து கேட்குறக்கான ரைட்ஸ் கிடையாது. என் மேனேஜர் தான் என்னை வந்து கேட்கணும். லன்ச் முடிச்சுட்டு ஒரு சில டைம் அந்த டீமோட, அதாவது பக்கத்து டீமோடு போய் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் இல்லையா லன்ச்சு. அப்படி லன்ச் முடிச்சுட்டு பில்டிங்கே ஒரு ரவுண்டு விடுறது, ஒரு வாக்கிங், அப்படி போகும்போது போயிட்டு இருந்தேங்க. உங்களுக்கு என்ன நைட் ஷிஃப்ட் இல்லை, சாரி, உங்களுக்கு என்ன வீக்கெண்ட் ஷிஃப்டெல்லாம் இல்லையா, வீக்கெண்டு டிப்ளாய்மெண்ட் வந்து பண்ணுவோம்ல, வீக்கெண்ட் டிப்ளாய்மெண்ட்லாம் இல்லையா அப்படின்னா, எனக்கு வீக்கெண்ட் டிப்ளாய்மெண்ட் இல்லைங்க, ஏன்னா என்னோடய டீம்லேயும் இன்னொருத்தர் இருக்கார், அவர் அதை டேக் கேர் பண்ணிக்கிறாரு அப்படின்னா, உங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்னா, இல்லைங்க நான் எனக்கு வந்து ஹெல்த் கன்சர்ன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ரைஸ் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு வீக்கெண்ட் ஷிஃப்டெல்லாம் தரல அப்படின்னா, நம்மளும் வந்து பொண்ணா பிறக்காம விட்டுட்டோம், ஏதாவது ஹெல்த் கன்சர்ன்ஸுன்னு நம்மளும் ஏதாவது சொல்லியிருந்தோம்னா நம்மளுக்கும் இப்படி வேலை கம்மியாக தந்திருப்பாங்க அப்படின்னாங்க. என்னடா இவனுங்களோட போகிறதே வந்து ரொம்ப வெறுப்பு. அப்போ நான் சொன்னேன், ஏன்னா ஹெல்த் கன்சர்ன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் கம்முன்னு இருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றையும் ஒரு இரிட்டேட் ஆகிற மாதிரியே பேசுனாங்க. என்னமோ எனக்கு அப்படி தெரிஞ்சுதா இல்லை, ஐ டோன்ட் நோ.
இதுதாங்க என்னோடய தேர்டு இன்சிடெண்ட்டு. இதுக்காக நான் எந்த க்ரீவியன்ஸ்லாம் ரைஸ் பண்ணலை. அதான் நான் ஒரு மெசேஜ் போட்டால் அதோட அவங்க கிட்ட பேச்சுவார்த்தையே இல்லை. அஃபிஷியலாக பேசிப்போம், பட் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது கிடையாது. என்னுடைய கணவர் அவரும் ஐடியில் தான் வேலை பார்க்குறாரு. அவர் ஒரு மேனேஜராக இருக்கார், ஸ்க்ரம் மாஸ்டர். அவங்களோட ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் கிட்டலாம் பேசும்போது நான் சொல்லுவேன், எங்கே பார்த்து பேசுங்க, க்ரீவியன்ஸ் மட்டும் ரைஸ் பண்ணாங்கன்னு வையுங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பேசுங்க. அவங்க வேலை பார்க்கலன்னா நீங்கள் ரேட்டிங்கை குறைச்சிட்டு போங்க, பட் அவங்கள வந்து ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறதோ கோபமாக பேசுகிறதோ வந்து வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருப்பேன் என்னுடைய கணவர்கிட்டயே. இதை விட இப்போ 2025 ஒரு ஃப்ரெஷர் ஜாயின் பண்ணாங்க. இப்போ ஃப்ரெஷர் இங்கே இல்லை, அவங்க யூகேயில் இருக்காங்க 2 பேர். ரெண்டு பேருமே யூகேயில் இருக்காங்க. பட் ஒரு பையன் அவன் வந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து வர அந்த பையன். அந்த பொண்ணு யூகேயில் தான் பிறந்திருக்கு வளர்ந்துருக்கு. பட் வந்து அது பாகிஸ்தான் தான் அதோட நேட்டிவ். அந்த பொண்ணுக்கு சொல்லித்தர சொல்லிட்டாங்க, எங்களை கேட்டி கொடுக்க சொல்லிட்டாங்க. இந்த காலத்து ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க. வேலை செய்யாட்டி பரவாயில்லைங்க, நாங்கள் செஞ்சுக்குவோம், எங்களை வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிட்டு வந்துட்டு அதைத்தான் டிப்ளாய் பண்ணுவேங்குது. இப்போ நாங்கள் ஒரு அப்ளிகேஷன் புதுசாக பில்ட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ 16 கண்ட்ரீஸ்க்கும் அதை ரன் ஆகும் அந்த கோடு. 16 கண்ட்ரீஸுக்குமே அந்த கோடை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த பொண்ணு நான் போய் மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தான்ங்கிறது ஒரு கோடிங் லாங்குவேஜ், ஜாவா மாதிரி மாற்றிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ஒரு கோடை கொண்டு வந்து கொடுக்குது. ஒரே ஒரு கண்ட்ரிக்கு தான் ரன் ஆகுது, அது மீதி கண்ட்ரிக்கெலாம் ரன் ஆக மாட்டேங்குது. ஆனால் அந்த பொண்ணு உள்ளே கொண்டு போய் டிப்ளாய் பண்ணணுங்குது. எல்லாமே பிரேக் ஆயிரும் இல்லையா? அதுக்கு டைரக்டர் லெவல் வரைக்கும் வாங்க. ஏன்னா டைரக்டரு, எங்களுடைய சீனியர் மேனேஜர்ஸு எல்லாமே யூகேயில் தான் இருக்காங்க. சேம் ஆஃபீஸ். இந்த பொண்ணு அங்கே தான் உட்காந்துருக்கு. அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிச்சு, நாங்கள் வந்து அந்த பொண்ணோட ஹார்ட் ஒர்க்குக்கெலாம் நாங்கள் கன்சிடர் பண்ணுறதில்ல, அந்த பொண்ணோட கோடையே நாங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிருச்சுங்க எங்கள் மேலே. அது மட்டுமா, சரிம்மா நீ மீட்டிங் நடக்குது, என்னுடைய மேனேஜர் அவங்களே எனக்கு 4 லெவலுக்கு மேலே இருக்கிறவங்க தான் எனக்கு மேனேஜராக இருக்காங்க. அவங்கள ஒரு மீட்டிங்லேயே நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுது. இப்படி அன்ப்ரொஃபஷ்னலிசமாக பேசுதுங்க ஃப்ரெஷர் ஆக்சுவலி. அப்புறமா என்னங்குது, சரி நீ உன்னோட கோடு இருக்குல்ல, நீ உன்னோட கோடில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்குல்ல, சரி உன்னோட கோடை டிப்ளாய் பண்ணிக்கலாம், ஐம் ஃபைன். ஆனால் நாளைக்கு ஏதாவது ப்ரொடக்ஷனில் ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா நீ தான் டேக் கேர் பண்ணிக்கணும். முடியாது, ஐ கேன் நாட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் வந்து ஃப்ரெஷர், நீங்கள் தான் வந்து சீனியர்ஸு. நான் இந்த கோடு கொடுக்குறேன்னா அந்த கோடை ரிவ்யூ பண்ணி அந்த கோடை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, என்ன மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது. எப்படி நான் வந்து ஒரு ஃப்ரெஷர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும்? சீனியர்ஸ் நீங்கள் தான் வந்து அந்த கோடில் என்ன கரெக்ஷன்ஸ்னு சொல்லி என்னை ஃபிக்ஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுது. இந்த காலத்து பொண்ணுங்களே எப்படி பேசுது பாருங்கள். என் டீமில் இன்னொருத்தர்னு சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து 3 பேர். அதாவது நான், இன்னொருத்தர் என் கூடயே என்னோடய சென்னை ஆஃபீஸில் இருக்கார், இன்னொருத்தர் பெங்களூரில் இருக்கார். இவங்க 2 பேருமே பசங்க. 2 பேருமே வந்து பயந்துக்கிறாங்க. நாங்கள் போனால் எங்களுக்கு 2 கேஸ்க்கான வாய்ப்பு. ஒன்று இந்தியா பாகிஸ்தானி அப்படிங்கிற கேஸு, இன்னொன்று ஆண் பெண் ஹராஸ்மெண்ட்டுன்னு ஏதாவது என்ன இந்த மாதிரி கோவப்படுற மாதிரியே பேசுது. அவங்கள கோவப்பட்டு ஏதாவது பேசிட்டா எங்கள் மேலே இந்த பொண்ணு ஹராஸ்மெண்ட் ரைஸ் பண்ணாலும் பண்ணிடுவோம். ஏன்னா ஆல்ரெடி டைரக்டர் லெவலில் தூக்கிட்டு போய் இந்த ஒன்றும் இல்லாத பிரச்சனைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறக்காக நாங்கள் மெயில் அடிச்சுட்ருக்கோம். இப்படி எங்கள் கோடு 16 கண்ட்ரி 30 கண்ட்ரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் எழுதியிருக்கோம். இந்த ஃபீஸிபிலிட்டிலாம் இருக்குது, இவ்வளோ குவாலிட்டியாக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த பொண்ணோட கோடு
ஒன்றுமே இல்லை, ஒரு கண்ட்ரிக்கு தான் ஒர்க் ஆகுது, பிரேக் ஆகுதுன்னு சொல்லி எங்கள் சைட்லேருந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருந்தோம். அந்த மாதிரி போயிட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் நான் தான் போய் அந்த பொண்ணுக்கு நான் தான் பட்டி, நான் தான் வந்து கேட்டி கொடுத்துட்ருந்தேன். இந்தியா பாகிஸ்தானி, அதனால் நாங்கள்லாம் இந்தியன்ஸ், அந்த பொண்ணு பாகிஸ்தான் அப்படிங்கிறனால அந்த பொண்ணோட கோடு, அந்த பொண்ணோட ஒர்க்கை கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறோம், அந்த பொண்ணோட ஒர்க்குக்கு அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறோம், அப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடுமோன்ட்டு நாங்கள் பயந்துட்டு இருந்தோம். பார்த்துக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடி வேலை எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்குங்க. எந்த வேலையில் தான் கஷ்டம் இல்லை, எந்த வேலையில் தான் ஸ்ட்ரெஸ் இல்லை. ஆனால் இங்கே கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் தப்பிச்சிக்க முடியும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முன்னாடியே நம்ம வந்து சொல்லிடணும், இந்த வேலை இப்போ முடியுமா, இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, தேவையானது கரெக்டாக இருக்கா, இந்த விஷயத்தை இந்த டைமில் கொடுத்தா மட்டும்தான் என்னால் இதை சொன்ன டைமில் முடிக்க முடியும். இந்த மாதிரிலாம் முதல்லையே கன்சர்ன்ஸ் ரைஸ் பண்ணி, முதல்லையே இந்தந்த சேலஞ்சஸ்லாம் இருக்குது, இதுக்கு ஆக்சஸ் இல்லை அப்படின்லாம் சொல்லி ரைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ ஐடி வேலையில் உடனே தூக்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்மளே ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறோன்னு வைங்களேன், நமக்கு முதல்ல ப்ராஃபிட் வந்தால் தான் நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியும். நமக்கே ப்ராஜெக்ட் வரல அப்படின்னா அதுக்காக நான் வச்சுருக்க ஊழியர்களை கண்டிப்பாக நான் என்ன பண்ண முடியும், எனக்கு இங்கே ப்ராஃபிட் வந்தால் தான் நான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட இந்த லே ஆஃப் பண்ணும்போது கூட 3 months சேலரி அப்போவே தந்துடுவாங்க. ஆனால் நம்மளை வேலையை விட்டு தூக்குறது என்னமோ ஒரே நாளில் தூக்குறாங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் 3 months சேலரியை அப்போவே தந்துடுவாங்க. ஸோ நம்ம அந்த 3 monthsல வேறு வேலை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் ஒரு சில கம்பெனிஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் 3 months சேலரி தர்றாங்க. லே ஆஃப் பண்ணும்போது 3 months சேலரி ப்ளஸ் நம்ம எத்தனை வருஷம் அந்த கம்பெனிக்கு வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 5 years வேலை பார்த்துருந்தேன் அப்படின்னா 5 months சேலரி, அதாவது 3 months சேலரி ப்ளஸ் 5 months சேலரி, 8 months சேலரி அவங்க நம்மளை லே ஆஃப் பண்ணும்போது கொடுக்குறாங்க. இதே நான் 1 year தான் அங்கே நான் ஜாயின் பண்ணி 1 year தான் ஆச்சு அப்படின்னா 3 months சேலரி ப்ளஸ் 1 month சேலரி, 4 months சேலரி கொடுத்துட்றாங்க. மேக்ஸிமம் ஆஃப் 12 months சேலரி வந்து கொடுக்குறாங்க லே ஆஃப்க்கு. ஸோ மற்ற செக்டார்லாம் பார்க்கும்போது இது எனக்கு வந்து பெட்டராக தான் தெரியுது. ஆனால் திடீர்னு நம்ம ஆஃபீஸ் போகிறோம், திடீர்னு லே ஆஃப் பண்ணுறது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஹார்ட் அட்டாக்கே கூட வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் அவங்க ஒரு காம்பன்சேஷன் கொடுத்துட்டு தான், ஒரு 3 months சேலரியாவது கொடுத்துட்டு தான் அவங்க லே ஆஃப் பண்ணுறாங்க. பட் மற்ற கம்பெனிஸ், மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ், மற்ற வேலைகளை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது பெஸ்ட்டாக தான் தோணுது. அப்புறம் நீங்கள் ஐடியில் வந்து டப்புன்னு நீங்கள் அதுவும் கம்பெனிலாம் மாற்றிக்கிட்டே இருந்தால் சேலரிலாம் எங்கேயோ போயிடும். நான்லாம் பாருங்கள் 2 கம்பெனி, எனக்கு பெருசாக எனக்கு லைஃப் ஸ்டைல், இந்த வீடு, இந்த ரூம்மேட் அமைஞ்சிட்டா எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அங்கேயே இருந்துட்டேன். இந்த ப்ராஜெக்ட் தொல்லை இல்லாமல் போகுதா, அங்கேயே இருந்துட்டேன். நான் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க் என்விரான்மெண்ட்டை தேடலை இன்ஃபேக்ட். ஸோ அப்படி இருக்கனால எனக்கு அப்படியே போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் ஒரு சில என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 lakhs அப்படிங்கிறான். பார்த்தா வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒருக்கா கம்பெனி மாறிக்கிட்டே இருக்கான். இந்த கம்பெனி விட்டு தூக்குனா என்ன, நான் அடுத்த கம்பெனிக்கு போவேன் அப்படிங்கிறான். அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கான் நாலேஜை. அது மாதிரி தான் இந்த மாதிரி சான்ஸ் நம்ம காட்டில் போய் எவ்வளோ வேலை செஞ்சாலும் இந்த பணத்தை சம்பாதிக்க முடியுமாங்க? ஆனால் இங்கே நமக்கு அந்தளவுக்கு வேலை செய்யலைனாலும், அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், உட்காந்துட்டே வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் அங்கே நம்ம எந்திரிச்சு போகிறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. நம்மளாக எந்திரிச்சு போய்க்கணும், டீ குடிக்க போய்க்கணும், தண்ணி குடிக்க போய்க்கணும். கம்பெனிக்குள்ளேயே இன்டோர் கேம்ஸ் விளையாடுறதுக்கு வச்சுருக்காங்க, கேரம் போர்டு, அப்புறம் என்ன நிறைய வச்சுருக்காங்க, எனக்கு பேர் போட தெரிலங்க, போய் விளையாண்டா தானே. அப்புறம் கம்பெனிக்குள்ளேயே ஜிம் இருக்குது, அங்கே போய் எக்ஸசைஸ் பண்ணலாம். ரெஃப்ரெஷ் ஆகிறக்கும் இடம் இருக்குது, ஜிம் போயிட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம். அக்சென்ச்சர்லாம் யோகா கிளாஸ் தனியாக கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க.
யோகா ட்ரெய்னரே ஒருத்தர் வருவார். வீக்லி ட்வைஸு யோகா கிளாஸ் நடக்கும். அங்கே போய் யோகா பண்ணலாம். அப்புறம் இயர்லி ஒன்ஸ் டோர்னமெண்ட்டு, ஷட்டில் காக்கு அது இதுன்னு சொல்லி ஏதேதோ வைப்பாங்க. கிரிக்கெட்டு மேட்ச்சு அதெல்லாமே வைப்பாங்க. ஸோ அதிலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்புறம் எப்போவுமே போனப்போலாம் டீ குடிச்சிக்கிற மாதிரி பேண்ட்ரி வச்சுருப்பாங்க. அங்கே போய் நமக்கு வேணுங்கிறத குடிச்சிக்கலாம். ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் ப்ளேஸ்லேயே உட்காந்து சாப்பிடக்கூடாது தான். பட்டு சாப்பிட்டாலும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம பேண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றனால சாப்பிட்லாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வேலையை ஒழுங்காக முடித்தா போதும். ஓனர்ஷிப் எடுத்துகிட்டு ப்ராப்பராக முடிச்சுட்டு டெடிகேஷனாக இருந்தால் போதும். ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஃபன் ஃப்ரைடேன்னு சொல்லி வைப்பாங்க. ஃப்ரைடே 1 ஹவர் கேம்ஸ் வைப்பாங்க. அப்புறம் ஏதாவது ஃபெஸ்டிவல்னால் எத்னிக் டே அப்படின்னு சொல்லி எல்லோரும் அவங்கவுங்க கல்ச்சுரல் ட்ரெஸ், சாரீ, வேட்டி இதெல்லாம் கட்டிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்புறம் திடீர்னு இயர் எண்டு, நியூ இயர் அதுக்கெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓணம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லா செலிப்ரேஷன்ஸுமே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மற்ற இடத்த விட இங்கே ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் அக்சென்ச்சரில் இருக்கும்போது 3 months ஒன்ஸ் கிளைண்ட்டே பட்ஜெட் தந்துடுவாங்க. ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு சில இடங்களில் நான் பார்த்த விஷயங்கள் என்னென்னா, இப்போ அக்சென்ச்சரில் இயர்லி ஒன்ஸ் ஒரு ரெசார்ட்டு மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஃபிஷர்மேன் அந்த மாதிரி ரெசார்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே பீச்சு, கேம்ஸு, மெஹந்தி போட்டு விடுறது, பஞ்சு மிட்டாய் தர்றது, ஃபோட்டோ தலைக்கெல்லாம் கேப் போட்டு அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். கூட ஹாட் ட்ரிங்க்ஸும் வச்சுருப்பாங்க. நான் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ண ஆரம்பத்துலலாம் என்னென்னா, ஒரு இடத்துல தண்ணி அடிக்கிறாங்க, அதாவது ஒரு டீம் லஞ்சுக்கே போய் அங்கே இருக்கிறவங்க தண்ணி அடிப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டாலே அந்த டீம் லஞ்சுக்கே போக மாட்டேன். அந்த ரெசார்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற இடத்துலையே வந்து ஹாட் ட்ரிங்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அங்கேயே அந்த இடத்துக்கே நான் போக மாட்டேன். அந்த மாதிரி ஒரே ஒரு டைம் மட்டும் போனேன். அங்கே பார்த்தா ஒரு சில பொண்ணுகளும் தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இது வந்து என்னென்னா, யாரும் ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. நம்மளுடைய பாதுகாப்பு, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்மளை பொறுத்தது தான். நம்ம எதை எடுத்துக்கணும், ஏன்னா எல்லாமே இருக்கும் எல்லா இடத்துலையுமே. நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். எதை நம்ம எடுத்துக்கணும், எதை நம்ம விட்டுறணும், எடுத்துக்கக்கூடாது, எதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இருக்கணும். கேர்ள்ஸ் தெளிவாக இருக்கணும். அங்கே யாரும் போய் இதை குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதை ஃபோர்ஸ் பண்ணுறதும் இல்லை. இப்போ நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தங்க தப்பாக நடந்துக்கிட்டாலுமே அங்கே அதுக்கான எதிர்ப்பை நம்ம அங்கே காட்டணும். கிரீவியன்ஸ் ரைஸ் பண்ணணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதுக்காக வேலை வந்து நமக்கு போகும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வேலை இல்லைன்னா வெளியில் 1000 வேலை இருக்குது. நமக்கு எது இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம அங்கே டிசைட் பண்ணிக்கணும். இதுதாங்க என்னுடைய ரியல் டைம் இன்சிடெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சவைகளை எல்லாம் சொல்லியிருக்கேன். இதை வச்சு நீங்கள் ஐடி வேலை பெண்களுக்கு சேஃபாக இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ரெஸ் இருக்கும், எல்லா இடத்துலையுமே ஹராஸ்மெண்ட் இருக்கும், எல்லா இடத்துலையுமே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல ஐடியில் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு புரிஞ்சுருந்துருப்பீங்க. எனக்கெல்லாம் பயங்கர கான்ஃபிடென்ட், பயங்கர சேஃபாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். உண்மையை சொல்லப்போனால் ஒருத்தர் ஐடிக்கு உள்ளே இன்டர்வியூ அட்டன் பண்ணி உள்ளே வந்துட்டா அவர் வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கே 1 year ஆச்சுங்க. அதாவது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. ஒருத்தர் நான் அக்சென்ச்சரில் நான் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணப்போ அது வந்து புது ப்ராஜெக்ட்டு. டீமே அப்போ தான் பில்ட் பண்ணுறாங்க, ஆளுகளே அப்போ தான் எடுக்கிறாங்க. எங்களுது ஒரு டெக்னாலஜி இருந்துச்சு, டேட்டா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியில் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு உள்ள யாராவது இருக்கணும்ல, எங்கள் ப்ராஜெக்ட்லேருந்து யாரும் இல்லை.
ஒருத்தர் என்ன பண்ணார், நான் அதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர் வேறு டெக்னாலஜி, நான் அதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் படித்து எப்படியோ அட்டன் பண்ணி வந்துட்டார் உள்ளே வந்துட்டார். அதுக்கப்புறமா உள்ளே வராரு, ஒரு வேலையுமே செய்ய மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் விசாரித்தா லன்ச் டைமில் நம்ம டீம் ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த பசங்களோட தான் உட்காந்து லஞ்ச் சாப்பிடுவோம். அப்போ பார்த்தா அவனோட ப்ராஜெக்ட், அவன் வேறு ப்ராஜெக்டில் இருக்கான். அவன் ப்ராஜெக்ட்லேயும் இவர் இருந்திருக்காரு. அவன் சொல்கிறான், இவர் உங்கள் ப்ராஜெக்ட் வந்துட்டாங்களா, இவர் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டாரா தலைவர் அப்படின்ட்டு. எந்நேரம் பாரு அவர் போய் கேட்டியே எடுக்க மாட்டாருங்க, ட்ரைனிங்ஸே கேட்க மாட்டார். எந்நேரம் பாரு போய் கேரம் போர்டில் விளையாண்டுட்டே இருப்பார். அப்படியே இருந்தாரா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பெர்ஃபார்மன்ஸ் வேலை நடக்கலைன்னா கடைசியாக என்ன பண்ணுவாங்க, 3 மாதத்தில் தூக்கி ப்ராஜெக்டை விட்டு தூக்கிடுவாங்க. பெஞ்சுன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டில் இல்லாதவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க இருக்கிறதுக்கு பேர் வந்து பெஞ்சு, ஐடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அப்படி இருந்தார் கடைசியாக. அப்புறம் தான் எனக்கு தெரியுது, இது 3 மாதத்துக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டோட ப்ராஜெக்டில் இருந்திருக்காரு. அங்கே அவர் வேலை செய்யலைன்னு சொல்லிவிட்டு இந்த ப்ராஜெக்டில் வந்திருக்காரா, இந்த ப்ராஜெக்ட்லேயும் 3-4 மாதத்தில் தூக்கிட்டாங்க. அப்புறம் போய் பெஞ்சில் மறுபடியும் ஒரு 4 மாதம் இருந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ப்ராஜெக்ட் போயிருக்காரு, அங்கேயும் இம்மீடியட்டாக ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இயர்லி ரிப்போர்ட் எடுப்பாங்க பார்த்தீங்களா, இவரை பார்த்தா ஃபஸ்ட்டு 3 மாதம் ஒரு ப்ராஜெக்டில் இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு 2-3 மாதம் பெஞ்சில் இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு 3 மாதம் ப்ராஜெக்டில் இருந்திருக்காரு. அப்புறம் பெஞ்சில் இருந்ததே, அதாவது சும்மா இருந்ததே ஒரு 6-7 மாதம் இருந்திருக்கு. அப்புறம் தான் என்னன்னு விசாரித்து அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. பாருங்கள், ஒருத்தர் உள்ளே வந்துட்டா, இன்டர்வியூ அட்டன் பண்ணி உள்ளே வந்துட்டா, அவர் குவாலிஃபை இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சி தூக்குறக்கே இவ்வளோ 1 வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டாங்க. ஆனால் என்னென்னா, எந்த ஒரு மேனேஜர்ஸுமே இப்போ நம்மளாவே இருந்தாலும், இவர் எங்கேயோ போய் வேறு ப்ராஜெக்டில் இருந்துட்டு போகட்டும், நம்மனால எதுக்கு இவருக்கு வேலை போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நல்ல மனசோட, அவர் இந்த ப்ராஜெக்டில் இருந்தால் நமக்கு வேலை நடக்காது, அப்போ நம்மளுக்கே ரொம்ப ரிஸ்க்கு, ஆனால் வேறு ஏதாவது ப்ராஜெக்டில் போய் இருந்துட்டு போகட்டும், இவரோட வேலை போகிறதுக்கு நம்ம ஏன் காரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனசோட அவரை ரிலீஸ் பண்ணிவிட்டு பெஞ்சிலேயே இருந்தார். ஆனால் ஒரு 3-4 ப்ராஜெக்ட்டும் போய் எங்கேயுமே அவர் பெர்மனண்ட்டாக இல்லாதப்போ ஹச்ஆர் பார்த்துட்டு அவரை வெளியே தூக்கிட்டாங்க. இதுதாங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐடியில் வேலை பார்க்குறது நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். பட் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடலாம், ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்ட்டு. நமக்கு என்ன வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும். நமக்கு எங்கேயாவது தப்பு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். அதை கண்டிப்பாக கேட்குறதுக்கு ஐடியில் நிறைய பேர் இருக்காங்க. ஹெச்ஆர் டீமே கண்டிப்பாக கேட்ட ஆக்ஷன் எடுப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் எகெயின் அப்படி ஏதாவது நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா வேலையை விட்டுட்டு வர வேண்டியதுதான். வேறு என்ன பண்ணுறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஐடி ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடான வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய யூடியூப் சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னுடைய ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் மற்ற வீடியோவையும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் பாருங்கள். இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்குள்ளேயே எனக்கு தொண்டை தண்ணியெலாம் வற்றிடுச்சு. வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கே இப்படி இருக்கே, நிறைய பேர் அதுக்கும் ரிலவெண்ட்டாக விஷுவலும் க்ரியேட் பண்ணி போடுறாங்க. அவங்களாம் எவ்வளோ எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கும்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.